Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths example 1.18 வந்துட்டு பார்க்க போறோம். இதுல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If the function f r சொல்லிட்டாங்க is defined by f of x னு சொல்லிட்டு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இது எப்பப்பலாம் யூஸ் பண்ணனும்ங்கிறதுக்காக இந்த denotation. சரிங்களா? இப்போ இந்த 2x + 7ங்கற ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணனும்னா இங்க -2 விட less than இருக்கக்கூடிய நம்பர் -2 விட less than இருக்கக்கூடிய நம்பர்ங்கறப்ப என்னலாம் வரும் -3 -4 -5 -6 -7 and so on அது பாட்டு போயிட்டே இருக்கும் இதே மாதிரி எவ்வளவு நம்பர் வந்தாலும் அதாவது -2 க்கு கீழ இருக்கக்கூடிய என்ன நம்பர் வந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க 2x + 7 அதே போல இங்க வந்து பாருங்க -2 ல இருந்து +3 வரைக்கும் இங்க இதுல இருந்து இந்த 3 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்ததுனா இந்த x² - 2ங்கற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் அதாவது -2 -1 0 +1 +2 +3 +3 எடுக்க கூடாது +2 வரைக்கும் தான் +2 ஏனா பாருங்க இங்க வந்துட்டு less than 3 ன்னு கொடுத்திருக்காங்க less than or equal to 3 கொடுக்கல சரியா இங்க கீழ வந்துட்டு கோட் கொடுக்கல வெறும் less than 3 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்போ 3 ஐ கன்சிடர் பண்ண கூடாது அதே போல தான் இங்க வந்துட்டு வெறும் less than -2 தான் கொடுத்திருக்காங்க அப்போ -2 ஐ கன்சிடர் பண்ண கூடாது அப்ப -2 க்கு கீழ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதிக்கணும் -3 -4 -5 னு இந்த நம்பர்ஸ் தான் எழுதிக்கணும் இங்க வந்துட்டு -2 கன்சிடர் பண்ணனும் ஏனா இங்க -2 க்கு பக்கத்துல இங்க greater than equal to கொடுத்திருக்காங்களா அப்போ இந்த -2 ஐ கன்சிடர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க x greater than or equal to 3 னு கொடுத்திருக்காங்க greater than or equal to அப்போ 3 ஐ கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்போ 3 க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர் 3 4 5 6 7 8 9 and so on எவ்வளவு நம்பர் வேணாலும் அதாவது 3 க்கு மேல எந்த நம்பர் வரைக்கும் வேண்டாலும் வந்தாலும் இந்த 3x - 2ங்கற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க f of 4 கொடுத்திருக்காங்களா இப்போ f of 4ங்கறப்ப எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் 4ங்கிறது +4 பாசிட்டிவ் நம்பர் அப்போ இந்த இடத்துல தான இருக்குது அப்போ இந்த third ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனும் 3x - 2ங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனும் இப்போ f of 4 என்ன ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 3x - 2 ஃபங்க்ஷன் இப்போ x இருக்கிற இடத்துல 4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 3 of 4 - 2 4 3 சார் என்ன 12 12 - 2 என்ன ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் 10 னு கிடைக்கும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க f of -2 கொடுத்திருக்காங்க இப்போ -2ங்கற நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வருது இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு வருது அதாவது x² - 2ங்கற ஃபங்க்ஷனுக்கு வருதா அப்போ f of -2 = இப்போ x இருக்கிற இடத்துல -2 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க -2 whole square -2 ஏனா இங்க என்ன இருக்கு x² - 2ங்கற ஃபங்க்ஷன் தானே அந்த ஃபங்க்ஷனை இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன் x² - 2 இந்த ஃபங்க்ஷன் தானே சோ அதனால x க்கு பதிலா -2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் இப்போ -2 வந்துட்டு நீங்க ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் +4 4 - 2 2 இப்போ f of -2 க்கு ஆன்சர் என்ன +2 நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க f of 4 + 2 into f of 1 இப்போ f of 4 க்கு ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 10 னு சோ ஜஸ்ட் அத மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டா நமக்கு போதுமானது சரிங்களா f of 4 க்கு ஆன்சர் 10 னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 2 into f of 1 கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் f of 1 கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ x இருக்கிற இடத்துல 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஆனா எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் 1 வந்துட்டு எங்க இருக்குன்னு பாருங்க இங்க செகண்ட் ஃபங்க்ஷன்ல தான வருது x² - 2 அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணனும் x² - 2ங்கற ஃபங்க்ஷன் அப்ப 1 என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கணும் x² - 2 அப்போ 1 square - 2 1 ஸ்கொயர் பண்ணா 1 1 - 2 -1 இப்போ f of 1 க்கு உங்களுக்கு -1 கிடைச்சிடுச்சு இப்போ என்ன கேக்குறாங்க இங்க 2f of 1 அப்போ 2 into f of 1 க்கு ஆன்சர் என்ன -1 2 into -1 என்ன -2 இப்போ क्वेश्चनல f of 4 plus 2f of 1 னு கேக்குறாங்க அப்போ எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க f of 4 க்கு ஆன்சர் 10 plus 2f of 1 க்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க -2 அப்போ plus into minus minus அப்ப 10 minus 2 என்ன 8 plus 8 அப்ப அவ்வளவுதான் இந்த தேர்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க f of 1 minus 3f of 4 by f of minus 3
இப்போது இங்கே எஃப் ஆஃப் ஒன்னுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும், அதே போல் எஃப் ஆஃப் ஃபோருக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும். ஜஸ்ட்டு இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். புதுசாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் -3 தான். இப்போ ஃபஸ்ட்டு அந்த எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் -3ங்கிறப்போ எந்த ஃபங்க்ஷன் வரும்னு பாருங்கள். -3 எங்கே இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் தான் -3 வருது. ஏன்னா லெஸ் தென் -2 வந்தால் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ லெஸ் தென் -2ங்கிறப்ப -3 வந்துட்டு அதில் தானே வரும். இப்போ 2x + 7ங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம். 2x + 7ங்கிற ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். சரியா? அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × -3 + 7. 2 × -3 என்ன? 2 3s are 6. 2 × -3 அப்போ -6 + 7. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 6 - 7 என்ன? சாரி 7 - 6 மொத்தத்துக்கு இங்கே +7 இருக்குது, இங்கே -6 இருக்குது. இப்போ 7 - 6 1. இப்போ எஃப் ஆஃப் -3க்கு ஆன்சர் 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில்? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுங்க. எஃப் ஆஃப் 1 - 3 எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் -3. இப்போ எஃப் ஆஃப் 1க்கு நீங்கள் -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. -1 இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் போட்டுக்கிறோம். 3 × எஃப் ஆஃப் 4ங்கிறப்போ 3 × எஃப் ஆஃப் 4க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 10ன்னு கண்டுபிடிச்சிருக்குங்க. 10ன்னு போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் ஆஃப் -3 -3க்கு ஆன்சரு 1. இப்போது இதை சால்வ் பண்ணால் -1 இங்கே -3 × 10 3 10s are 30யா? அப்போ -30 -30 பை 1னாலும் போடலாம், போடாமையும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா? இப்போ 30 + 1 என்ன? 31. பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? -31. அவ்வளோதான் இந்த ஃபோர்த் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் எங்கெங்கே எந்தெந்த நம்பர்ஸ்க்கு எந்தெந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹிண்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம் போடுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.